கதறான அந்த கனிங்கிறவன் பேசி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனா அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் வேற பெண்டிங்ல இருக்கு. ஏன் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கடா சொல்லி கூப்பிடுங்களா அவனை. தலைமறை ஏன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, கனின்னு பேர்ல ஐடியில போ சுத்த வேண்டியதுன்னா ஏன்டா பொம்பளைங்களுக்கு பயந்துகிட்டு ஏன்டா கனின்ற பேர்ல எடுத்துட்டு ஏன் வேற பேர்ல சுத்திட்டு இருக்கிற. மொசக்குட்டி இருந்தாப்லேன்னு போனாக்கா கண்ணாமண்ணான்னு பேசுறானுவோ, வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கானுவோ. அது அவன் ஆத்தாளுங்க எல்லாம் கூட்டி கொடுத்தானுங்கல்ல. அவன் ஆத்தாலாம் வந்து ஒருத்தனுக்கு பெத்திருந்தா அப்படின்னா இந்நேரம் இங்க ஸ்பேஸ்ல வந்து மைக் வைப்பானுங்கல்ல. அவ்வளவு வீரமயிறு தைரியம் இருக்கிறவன் ஏன் அடுத்தவன் ஸ்பேஸ்ல வந்து மைக்க வேண்டியதுனா ஏன் ஃபேக் அடியில எல்லாம் போட்டு உட்காந்துருக்கிறானுங்க. ஏன் ஃபேக் அடியில உட்காந்துருக்கணும். அப்ப அவன் ஆத்தாலாம் வேற ஒருத்தவனுக்கு கூட படுத்தவனுக்கு தானே அர்த்தம். சரி, இந்த டிவிக்கு ஐடி கொடுங்க, விஜயோட ஐடி கொடுங்க. கீழே மேல டேக் பண்ணுவோம் அந்த புண்டாமாவனை. வீட்டை விட்டு வெளில வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். புண்டாமாவனை விஜய், தெவிடியா பையில விஜய், கல்யாணத்துக்கு முன்னாடி வரமாட்டான் சார், அவன் பிறந்தா. எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுவான் இல்ல சார், இல்ல வரமாட்டான். இல்ல இல்ல விஜய்க்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பிறந்தான். அவன் ஆத்தா யார் கூட படுத்து அவனை பெத்தா எனக்கு தெரியணும். ஒரு எஸ்ஏசி 2 நாளைக்கு எத்தனை ஒரு ஏடிஎம்கே ஐடி ஒன்று பேசிருந்துச்சுல சார், செமையா பேசினாப்ல ஒரு ஏடிஎம்கே ஐடி. நான் வந்து இருங்க, அவன் போட்டு சொறி விட்டான் வச்சு. எனக்கு ஒரு ரொம்ப நாளா டவுட் மக்களே. விஜய் கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தான்னு சொன்னாங்களே, எஸ்ஏசி சொன்னானே, யாருக்கு பிறந்தான்னு சொல்லவே இல்லையே. எதனால? எனக்கு அது ஒண்ணு தெரிஞ்சவனும். தெரிஞ்சீங்கன்னா யார்கிட்டயா கேட்டாது எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரியுது சாமி. ரெண்டாவது, விஜய் ஃபேன்ஸ் எவனா கீழே ஆம்பளைன்னு எவனா இருந்தா மேல வாங்கலாம்டா. நான் தாராளமா போட்டு மைக் கொடுக்குறேன், சண்டை போடுவோம். வரமாட்டானுவோ. அடவா இருங்க, வரட்டும். எவனா வக்கு இருந்தா வரானா பாப்போம் முதல்ல. கீழே ஒரு பையனையும் காணுமா பார்த்தாக்கா, ஒரு பையன் எல்லாம் ஃபேக் ஐடியில உட்காந்துருக்கானு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் நான் டாபிக்ல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு போட்டேன். சிலிக்கான் செத்த குஞ்சு. ஐயோ, இது வரைக்கும் அரசியல் பேசிதான் என்ன பார்த்திருப்ப, அபியூஸ் பண்ணி பார்த்திருக்க மாட்டேன். மேல ஷேர் பண்ண வந்தியா? ரமேஜ், மேல ஷேர் பண்ண வந்தியா? எவனா விஜய் ஃபேனை கீழே டேக் பண்ணுங்க, எவனா மேல நான் பார்ப்போம். டேய் விஜய் ஃபேன்ஸ், உன் தலைவன் தேவிட எங்கடா இருக்கிறான்? உள்ள போய் பூந்துக்கிட்டானா திரிஷா பாவாடிக்குள்ள? வாங்கடா. ஆனா விஜய் ஃபேன்ஸ், டிவிக்கே நல்லா இருக்கிறான். விஜய் ஃபேன்ஸ் தூக்கி விஜயம் தூக்கி ஓத்துக்கிட்டு நல்லா இருக்கிறேன். அதோ ஒருத்தர் வந்திருக்கானு ஓட் ஃபார் ஓத்து விடுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாப்புல. என்ன பிரமிஜ் சௌக்கியமா? மைக் ஆன் பண்ணி பேசுயா, இல்ல எவனே கூட்டுருவாங்க விஜய் ஃபேன்ஸ்ல ஆம்பளை எவனா இருந்தா கூட்டுருவாங்க. அவங்க ரப்பர் குஞ்சு அப்படிதான் இருக்காங்க. சிலிக்கான் குஞ்சு அது எப்படி ஒரு மாதிரி நமச்சலா இருக்காது, கூச்சமா இருக்காது, சங்கோச்சமா இருக்க, சங்கோச்சமா இருக்காது, அருவருப்பா இருக்காது. அது அவனைதான் கேட்கணும். அது அருவருப்பா இருக்கா இல்ல அவனுக்கு அசிங்கமா இருக்கான்றது அவனைதான் கேட்கணும். ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். இதை விட இன்னும் பச்சையா போடுவேன். அடுத்தது நேரா விஜயோட ஆத்தால பேர் எடுத்து போட்டுருவேன். அடுத்தது அசிங்கப்பட்டு தான் சாவீங்க.
கூச்சமே இல்லாம விஜய் பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல ஷோபான்னு மாத்தி விட்டுருவேன். எப்படி வசதின்றதை அவனுங்களே பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் 2021 பண்ணது. மறுபடியும் பண்ண வைக்கிறானுங்க. 2021 போட இந்த மாதிரி டாபிக் சரியான டாபிக்கா இருக்கும். அசிங்கமா விழுவும் டாபிக். மேல மைக் வாங்கி பேசுறதுக்கே சங்கோச்சமா இருக்கும் சில பேருக்கு. அந்த அளவுக்கு டாபிக் கேவலமா இருக்கும். நீ வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா சரத் ஸ்பேஸ்க்கு வாடா. என் ஸ்பேஸுக்கு வரமாட்டாங்க. அப்ப அவன் 4 அப்பாவுக்கு பிறந்திருக்கிறானா? டேய் ஓடிட்டாங்க. டேய் இருடா. யாராம சரத்து ஃபேக் ஐடியில உட்காந்து ஸ்பேஸ போட்டு உட்காந்து, நீ ஒரிஜினல்ல ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கா? வர சொல்ற அவனை. வந்து சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஸ்பேஸ் போட்டு என்னடா பண்ண போறீங்க? பயமா இருக்குடா. ஐயோ அங்க அஜித் ஃபேன்ஸ் கூட தான் உங்களை தீ போட்டு ஏறி போட்டு ஓத்தானுங்க. ஏன் அஜித் ஃபேன்ஸை பார்த்தாலே பம்முறானுங்க? பயம். பிளம் மேல வாங்க. பிளம் கீழே ஏதாவது ஒரிஜினல் விஜய் தேவையே இல்ல விஜய் உண்மையிலே தேவையே இல்லைன்னா யாராவது விஜய் ஃபேன்ஸ் யாராவது கூட வாங்கலாம்டா. உங்க பேரை எடுத்தாலே அங்க பயப்படுறானு சார். அந்த சரத் ஸ்பேஸ்ல டென்ஷன் ஆகுறானுவோ. டென்ஷன் ஆகுறானுங்களா? ஆகட்டும் பேச ஆரம்பிச்சாப்ல உடனே ஆஃப் ஆக்கி விட்டானுவோ. என் பேர் எடுத்தாலே ஆகுறானுங்களா? ஆகட்டும். அவ்வளோ ஒர்க் இருந்தா, அவ்வளோ எம்எல்ஏ கடுப்பா இருந்தா வந்து மைக் வாங்கிட்டு வந்து ஸ்பேஸ்ல உட்கார வேண்டியதுனே. நான் தான் 1க்கு 2 பேருக்கா மைக் கொடுக்குறேன்ல. இப்ப யார் இருக்கிறா? ரஜினி பேர் இருக்காரு, பால் இருக்காரு, நான் தனியா தான் இருக்கிறேன். வேற யார் இருக்கிறாங்க மைக்ல? சும்மா உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அங்கே ஏதாவது ஸ்பேஸை போட்டா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இனிமேல் பாருங்கடா என்ன பண்ணுவீங்க? அறுத்து தள்ளிடுவீங்களா? அப்படியே என்னடா மிஞ்சி போனா என்ன பண்ணுவானுங்க அவனுங்க? சும்மா உட்காந்து அடுத்து 9 நாள் எங்கள்கிட்ட உன்னை ஊரை போட்டு உதவுதனும் உதைப்போம். அடுத்தது மாயிரானுங்களா? வந்தியா உட்காந்து அரசியல் பேசுனியா? அரசியல் பேச தெரியலையா? அரசியல் பேசுறத பாத்தியா? கிளம்பி போயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்து மறுபடியும் நான் ஃபேன் ஃபைட்டு பண்ண போறேன், அதை பண்ண போறேன். அதெல்லாம் டேய் சினிமாவில் இருக்கிறாங்க ஃபேன் ஃபைட்டு போடணும். ஏன்னா விஜய் சினிமாவில் இருக்கிறான், அதான் அரசியலுக்கு வந்துட்டான்ல. போய் அங்கே போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற வேலையை பாருங்கடான்னா அதுக்கும் முக்கு இல்லை. பூத் கமிட்டிலே ஒரு மயிர் இல்லை, ட்ரௌசர் போட்டவங்களை உட்கார வச்சிருக்கிறானுங்க. கடவுள் இதுங்கெல்லாம். யாரோ பகுது யாரு? சபா எங்க சபா ஆளே காணோம். தெரியல. கேட்டேன், அவன் ஏதோ ஆஃப்லைனுக்கு போயிட்டானா, ஏதோ அங்கே திமுகவுக்கு வேலை பார்க்க. அவன் திமுக கட்சியில் தானே இருக்கிறான். அவன் அதுக்கு வேலை பார்க்க அங்கே போயிட்டானா? ஏன் அது சப்பாட்டை நீங்கள் கேட்கலாமே. எப்பா எனக்கு ரிக்வஸ்ட் வந்து காட்டு, ரீஜாயின் பண்ணி ரிக்வஸ்ட் கேளுங்கப்பா. 3 ரிக்வஸ்ட் மைனஸில் காட்டுது, என்னன்னு தான் எனக்கு தெரியல. ரீஜாயின் பண்ணி எனக்கு மைக் கேளுங்க, தாராளமாக கொடுக்குறோம். இப்படியே பொடி நடையா நடந்தோம்னா யாரு இது? ஹலோ ஹலோ கபிலன் சார். யாரு? சொல்லுங்க சார்.
நான் அங்கதான் போனேன், சரத் இதுக்கு போனேன். உமாங்களா எட்டிக்கு பூட்டி பேசுறானுமா. யார் அவன் சரத்துன்றவன் யாரு? போட்டு தான் விஜய் இதை போட்டு பேசிட்டு இருக்கானே, கடுப்பா இருக்கும். அங்க உட்காந்து கேட்க முடியலங்க. இல்ல என்ன அபியூஸ் பண்றானுங்களா? என்ன அவன் மானம் வரைய பேசுறான் அவன். என்ன மாணவரே பேசுவானுங்க? என்ன விஜய் ஆத்தா வந்து அவனுக்கு முன்னாடியே போய் அவனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பெத்துருக்கு. சோபா வந்து விஜய் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பெத்துக்குச்சு. ஏன் விஜய் பெத்துக்குச்சு? அவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எஸ்ஏசியும் விஜயும் சாரி விஜய்ன்ற பாருங்க 2 பேரும் சேர்ந்து முட்டை புரோட்டா பாடினவங்க தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்தவன் தான். கல்யாணத்துக்கு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பிறந்தவன் தான் விஜய். இது மாற்றுக்கிறது கிடையாது. இது அவனே சொல்லியிருக்கிறான், அவன் அப்பனே சொல்லியிருக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து இவங்க அம்மாவுக்கு தமிழும் தெரியாது, இவங்க அம்மா தமிழச்சியும் கிடையாது, அவங்க அப்பன் தமிழனும் கிடையாது, இவன் ராமேஸ்வரத்துல வந்தான். இதான் அவன் பொறப்பு. 43 பேர் கரூர்ல உட்காந்து முழுகி போட்டு உட்காந்துக்கிட்டு அப்பெல்லாம் வாய முட்டை உட்காந்தவன் இப்ப உட்காந்து லொப்ப லொப்பன்னு உட்காந்து கத்திட்டு உட்காந்துருக்கிறான். எஸ்ஏசி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் கொடுக்குறானா? நீ தான் முன்னாடி வந்து பத்திரிகையில பேட்டி எல்லாம் நியூஸ் 7 தமிழ்ல இருந்து புதிய தலைமுறையில இருந்து தந்தியில இருந்து நியூஸ் 7 27 தமிழ்ல இருந்து எல்லா ஐபிசி தமிழ்ல இருந்து எல்லாத்திலும் பேட்டி கொடுத்த. என் புள்ள என்னை வீட்டு விட்டு துரத்திட்டான், என் புள்ள என்னை மதிக்கல அப்படின்னு. அப்புறம் நீ ஏன் உன் பிள்ளைக்கு பேக்கப் கொடுக்குற? இப்படி கேடுகட்ட ஒரு பொழப்ப வச்சுக்கிட்டு உன் பொறப்பும் தப்பா இருக்கு. உன் பொண்ணை நீ ஒழுங்கா காப்பாத்தினியா? அதுக்கு உன் பொண்ணை காப்பாத்த வக்கு இல்ல. உன் பையனை நீ காப்பாத்தினியா? அதுக்கும் வக்கு இல்ல. உன் பொண்டாட்டியை காப்பாத்தினியா? அதுக்கும் வக்கு இல்ல. பொண்டாட்டி பொண்ணு புள்ள 3 பேரையும் காப்பாத்த வக்கு இல்லாதான் இவெல்லாம் ஆம்பளை. 10 குறைக்கு குஞ்சில சிலிக்கான் ஆபரேஷன் வேற நடந்து போச்சு. உனக்கு இன்னொரு இதுல இந்த லட்சணத்துல இந்த சிலிக்கான் குஞ்சை வச்சுக்கிட்டு உனக்கு வந்து வப்பாட்டி கேக்குதா? சரி, கீர்த்தி சுரேஷுக்கு அவசரமா ஏன் கல்யாணம் பண்ணாங்க? எங்க சொல்லுங்க அவனுங்கள. கீர்த்தி சுரேஷுக்கு அவசரமா ஏன் கல்யாணம் பண்ணாங்க? இவ்வளவு நாளா எதுவுமே பேசாம திடீர்னு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணாங்களே, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு அவனுங்களை சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. அந்த தோழியாமனுக்கு ஒரு புண்டையும் தெரியல. அதான் 14 வயசுல இல்ல 14 வயசுல 15 வயசுல போய் உட்காந்துக்கிட்டு அவன் காலேஜ்ல போய் 12ஆவது படிக்கும் போது இவன் என்னென்ன சேட்டை பண்ணான். அடுத்து அகில காலேஜ்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணானுங்களே, எதுக்காக பண்ணானுங்க? எதுக்காக அதுல இருந்து வெளில வந்தான்? ஏதாவது உனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நடிகை சங்கீதான்னு ஒண்ணு இருக்கும், பழைய நடிகை ஒண்ணு. அந்த பழைய ஆரம்பத்துல அந்த முட்டை பரோட்டா கோயம்புத்தூர் மாப்பிள்ள இருக்கக்கூடிய சக நடிகை. அந்த நடிகை கூட சார் உதயம் தேட்டர்ல போய் படம் பார்க்க போனானா இல்லையா? அவன் கையும் களமா அவன் அப்பா பிடிச்சானா இல்லையா? எதுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எதுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எதுக்கு சங்கீதான்ற அதே பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேனை வந்து எதுக்கு உடனே அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஏதாவது ஒண்ணு தெரியாது. பெரிய விஜய் ரொம்ப பத்தினியா அவன்? யூத் பட ஹீரோயினுக்கு உட்காந்து பொக்கே கொடுத்தான் தானே அவன்? இவன் மண்டபம்லாம் தெரியாதா? சும்மா உட்காந்துக்கிட்டு எதையாவது சும்மா அபியூஸ் பண்றோம் பாத்தியா? நாங்க இப்ப அப்படியே ரஜினியை அபியூஸ் பண்ணிட்டோம், திட்டோம், கிழிச்சிட்டோம், பெரிய புடிங்கிட்டோம். இது இந்த மாதிரி பண்ணது தாண்டா ஏறி தூக்கி போட்டு விஜய் தூக்கி ஓத்துன்னு ஓத்து விட்டுறது. இப்படி பண்ணதுக்கு தான் பீஸ்ட்ல ஏறி மீது இன்ன வரைக்கும் ஒரு படம் ஹிட் இல்ல. துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கி தாண்டி இந்த பயலுக்கு என்ன ஹிட் இருக்கு? சரி, சினிமால என்ன கிழிச்சிருக்கிற, அரசியல் என்ன கிழிச்சிருக்கிற? ஒரு மயிரும் கிழிக்கல. அப்புறம் என்ன பேச்சு பண்ண வேண்டி கிடக்கு? ஒரிஜினல் ஐடியில உன்னால உட்காந்து ஸ்பேஸ போட்டு உன்னால அபியூஸ் பண்ண முடியலன்னா நீ அப்புறம் என்னடா ஆம்பள? ஏங்க பிரசாந்த் படத்துக்கு போஸ்டர் விட்டு போன புட்டு தாங்க விஜய். வரேன் இருங்க. ஆரஞ்சு வணக்கம். சொல்லுங்க. ஆரஞ்சு வணக்கம். கேக்குது. கலர் நல்லா இருக்கு ப்ரோ. கலர் நல்லா இருக்குன்ற ப்ரோ. கலர்லாம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகேவா? எனக்கு 5 ரிக்வெஸ்ட் கேக்குது. எனக்கு ஏதோ காட்டல, ரீஜன் பண்ணி எனக்கு கேளுங்க, நான் கொடுக்குறேன். நானும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கேட்டேன். கொஞ்சம் ரீஜன் பண்ணி மைக் கேளுங்க, தாராளமாக கொடுக்குறேன். இப்போ எனக்கு 3 ரிக்வெஸ்ட் காட்டுது. அது யாராக இருந்தாலும் சரி, விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ரீஜன் பண்ணி மைக் கேளு, நான் கொடுக்குறேன். எனக்கு மைக் காட்டலை. சொல்லுங்கப்பா, எதை சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இல்லங்க அவன் இவன் விஜய் புண்டாம பிரசாந்த் படத்துக்கு புண்டைக்கு போஸ்டர் போன புண்டை தாங்க அவன். வைகாசி பிறந்தாச்சிக்கு போனவன் தானங்க அவன்.
அதெல்லாம் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்னத்த இவனெல்லாம் அடிச்சு எனக்கெல்லாம் சலிச்சு போச்சு இந்த பயல முட்டா கொண்டு அடிச்சு. அந்த ப்ரோ இவங்க வந்துட்டு ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ, இங்க ஜெயிக்கலாம் மாட்டானுங்க பெருசாலாம். என்னன்னா நாங்க வந்து காசே கொடுக்காம வந்து நாங்க இது பண்ணோம். பட் ப்ரோ எங்க ஊர்ல 500 ரூபா கொடுத்துருக்கானுங்க ப்ரோ, தக்குறீங்க 500 ரூபாயா? காசுல ஏங்க கொடுக்குறானுங்க. எவன்ட்டாங்க கொடுப்பான்? ஏங்க இது பூத்துல உட்காந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குமா? காசு ஆமா இல்லாம நிக்கலாம். பெருசாலாம் இது பண்ணல, சும்மா ஏதோ எல்லா பேரும் கொடுக்குறானுங்களே அப்படின்ற மாதிரி சும்மா அந்தந்த இதுக்கு எதுக்கு ரொம்பலாம் கொடுக்கல போறவனுங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சில 1-2 கிராமம் அந்த மாதிரி மட்டும் தான் இது பண்ணியிருக்கானுங்க. மற்றபடி எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. அதுவுமே வந்துட்டு ரொம்பலாம் கொடுக்கல அவனுங்க. ஹலோ ஹலோ கேக்குதா ப்ரோ? நடுவுல பிரேக் ஆகுது. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. இப்போ ஓகே. ஆனா நடுவுல பிரேக். கேக்குதா? ஓகே ஓகே. ராம சொல்லு ராம. அண்ணே பேசலாமா? அண்ணே பேசலாமா? பேசுறாம சொல்லு ராம. அந்த அண்ணா நான் வந்து அதிகமா பேசுவேன் நினைச்சு வரண்டா எனக்கு கேஸ் கொடுக்கணும். நான் அங்கே இருக்கேன். நான் வந்து ஏடிஎம் என்ன கட்சிக்காரன். ஆனா விஜய்க்கு வந்து ஒரு புண்டை போட மாட்டேன், தேடியா போய் அவனுக்கு போடவே மாட்டேன். அசிவா பேசுறேன். என் மேல கேஸ் போடலாம் வாத்தாளா. நான் வந்து அண்ணன் மேல கேஸ் போடாதீங்க, நான் கேஸ் போடுங்க. இல்ல யாது யாராவது பிரிக்கிறது? சொல்ல வேண்டியது சொல்லு ராம. அதானே விஜய் ரசிகர்கள் வாத்தாளக்க விஜய் ஒரு ஓட்டு மயிறு கூட கிடைக்காது. எவனும் தோத்துட போவேன் வாத்தாளக்க. அவன் அனைத்து புண்டாவே தோத்தா போவேன். புரிஞ்சுங்களா? எவனும் ஒரு நைட்டு கூட ஓக முடியாது. வாத்தாளக்க விஜயானந்த சார் கூட ஜெயிப்பாரு. ஆனா நீங்க வந்து நான் அம்மாளாக்க எங்க அண்ணன் கபில என்ன பேச போறோ இல்லையோ நான் போடுவேன். அம்மா அழகா அதுதான் தெரியும். வாத்தாளக்க நீங்க நான் சும்மா போவீங்க. 21 வருஷம் எனக்கு தெரியுமா வாத்தாளக்கையா? ஐயோ மனுஷன் ஒரு பேசிக்கிறேன் பேச முடியும். 21 வருஷம் அம்மா யாருண்ணே வாத்தாளக்கையா? சொல்லுங்க. ஒரு கபிலன் ஒரு செய்தி சொல்றேன். நான் வந்து கடவுள் போட்டினேன். சரி இருங்க ராம் பேசட்டும். பேசு. ஓகே அதானே பத்தாளுக்கு 20 தீனாவ படத்துல இருந்து மாலை காலேஜ் செதுக்கிருக்கேன். நாசம் உடையலா கேஸ் கூட கொடுங்க. எனக்கு ஒரு மயிறு சுண்ணி கூட மயிறு கிடையாது. நாசமா போவீங்க நீங்க. நீ இப்ப கட்டி வச்ச பிம்பம் அதெல்லாம் நாசமா போய் நீ கீழே விழுகிறது. நானு மத்தளக்க பேச போடுவோம். மத்தளக்க சந்தோஷம். வாழ்க்கையில செத்தா கூட உங்களுக்கு சந்தோஷம் வராது. சந்தோஷம் அண்ணே. அவ்வளவுதானே கபில அண்ணே, நீங்க பேசுங்கண்ணே. மனுஷனே கபில ஒரு செய்தி சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த விஷயம் வெளியே வராத செய்தி. ஒரு செய்தி சொல்றேன் உங்கள்கிட்ட. கடலூர் கோட்டி தான் நம்ம என் ஊரு. அப்புறம் பரங்கிப்பேட்டையில நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை கேட்டுக்குங்க. பரங்கிப்பேட்டை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பரங்கிப்பேட்டையில நேத்து ஒரு 30 பேரு பிரச்சனை. எங்கன்னா நேத்து பூத்துல நான் நிக்கிறேன். நிக்கும் போது பெரிய சண்டை நடந்து முடியறதுல இந்த ஜமாத்துகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த பசங்களை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு காப்பாத்துனாங்க. என்ன ரீசன்னா அதுல டிஎம்கே காரனை போய் அடிக்க போய் சண்டை போட்டு நின்றாங்க. இது வந்து இப்படின்னா மீடியாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க அந்த செய்தி. என்னன்னா அதுல ஒரு 30 பசங்க போய் சண்டை போடுறாங்க. டிஎம்கேல அடிக்க போய் நின்று. அந்த நேரத்துல நான்லாம் ஓட்டு போட போயிருந்தேன். போயிருந்த நேரத்துல அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஜமாத் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு போலீஸ்ல போய் உட்கார வச்சா அதுல 17 பேருக்கு வயசு 16. கடைசியா போலீஸ்ல விசாரணை பண்ணும் போது பாக்கி 13 பேரை அவங்க ஜமாத்துங்க சரி ஓகே அப்படியே பேசி காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த எல்லா பக்கமும் எப்படின்னா பாவம் பார்த்து விடுறாங்க. எப்படின்னா டிவிகே பசங்கன்னு சொல்லி காப்பாத்தல,
அது இஸ்லாமிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் சொல்லியும் சரி, இல்லாட்டி ஒரு எஸ்சி எஸ்டி சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு காப்பாத்ததான் நினைக்கிறாங்க தவிர அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைக்க மாட்டாங்க யாருமே. இதைத்தான் வந்து ஸ்டாலினும் பண்ணாரு. இத தப்ப வந்து எப்போதுமே செஞ்சிட்டு இருக்காங்க நேத்து வரைக்கும். இத வந்து எப்படின்னா அவன் வந்துங்க அந்த சின்ன சின்ன இந்த பசங்களை வந்து அவன் அழகா அவன் வந்து ஒரு கேம் ஆடி வச்சிருக்காங்க. அவன் இந்த தௌடி அவனை போட்டு சாத்தனுங்க. அவனை விஜய வந்து போட்டா கூட சந்தேகம் கிடையாது, எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது எனக்கு. அதே மாதிரி ஒரு தௌடியாமான பார்த்தது கிடையாது. சரி, ஒரே ஒரு கேள்விதான். இங்க லிசன்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த விஜய் ஃபேன்ஸ் யாராவது டேக் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்க. நான் பட்டு போட்டுனா நான் தூக்கி போட்டு ஏறி வீச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு எத்தனை ஏதாவது இல்லங்க நம்ம காப்பாத்த நினைக்கிறாங்க. நம்ம அதாவது சின்ன பசங்க காப்பாத்த நினைக்கிறாங்க. ஐயா 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 யார் பாரு ரியல் பிளாஸ்டிக் கொஞ்சம் வருஷம் இருங்க. ஓகே ஓகே இருங்க. எப்பா கீழே லிசனர்ல யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நல்ல காக்காவா பார்த்து டேக் பண்ணி விடுங்க. அது எதாவது இங்க வந்துச்சுன்னா நான் சட்டை போட்டு சட்டை போட்டு நான் லிங்க் கொடுக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல, அவனுக்கு கமெண்ட்ல போய் என் ஸ்பேஸ் லிங்க போட்டீங்க வர சொல்லுவாங்க. இல்லன்னு படையப்பா வந்து முட்டு கொடுக்க விஜிலாண்டிங் அவன் என்ன வேணா போட்டு கமெண்ட் லிங்க் மட்டும் தீங்க அவனுக்கு சரி நான் கூப்பிடுறேன். ஸ்பேஸ் காப்பிட்ட மட்டும் பார்த்தானாலே போதும், எனக்கு வேற எதுவும் எனக்கு வேணாம். சரிண்ணா சரி நான் தேவையாப்ல கொடுக்குறேன். விஜய் ஃபேன்ஸுக்கு யாராவது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்ல யாராவது விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து அனுப்பி விடுங்க. டியர் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் இங்க வாங்க, கொஞ்சம் வந்துட்டு தாராளமா வந்து பேசுங்க. நேற்று வரைக்கும் பொட்டை மாதிரி உக்காந்தானுங்க, இன்னைக்குதான் வீரம் வருதா? அதுவும் ஃபேக் ஐடியில போடுறானுங்க பாரு. சரி இன்னைக்காவது வீரம் வந்துச்சுன்னா சரி ஒரிஜினல் போட்டேன். ஏடா ஃபேக் ஐடியில உட்காந்து போட்டேன், அப்பா கூட உட்காந்து புடவை கட்டிட்டு போட்டோ வச்சுட்டு ஏடா டேய் ஏடா என் ஸ்பேஸுக்கு வரக்கூடாது, என் ஸ்பேஸ்ல லிசன்ல கூட உட்காரக்கூடாதுன்னு வாட்ஸ்அப்லயும் குரூப்லயும் உட்காந்து தீர்மானம் போட்டேன். நாதாரி வேண்டாம், நான் இந்த அபியூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, டீசெண்டா ஃபேன் ஃபைட் பண்ணணும்னு நானே சூட ஏற்றி சத்தியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல வந்து வாட்டடா வந்து வண்டியில ஏறுறேன்னா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கொழுப்பு மாதிரி இருக்கும். இங்க ரஜினியை பத்தி பேசி பேசிதாண்டா உன் அண்ணா சூத்தடி வாங்கி அங்க உட்காந்துருக்கிறா. மறுபடியும் ஏன்டா எங்கள்கிட்ட வந்து அடி வாங்கன்னு ஆசைப்படுறீங்க? அட கடவுளே, நான் என்ன பண்றது விடுங்களேன். அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. ஷோ கடவுளே. நான் இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னால் முடியல, நான் ஹெல்த்தை பார்க்கணும், நான் கொஞ்சம் கேப் எடுக்கிறேன் அப்படின்னு நான் முன்னாடிலேருந்தே சொன்னேன். தூக்கி என்கிட்ட வந்து டிஎம்ல எடுத்துட்டு வந்து கபிலா அங்கே பாரு அவன் இப்படி பேஸ் போட்டான், கபிலா இங்கே பாரு இவன் இப்படி ஸ்பேஸ் போட்டான். இல்லை நான் கேட்குறேன், நான் மட்டும் தான் ரஜினி ரசிகனா? ப்ரோ இல்ல அதெல்லாம் இல்ல, இரு 4ஆம் தேதி வரைக்கும் வாங்க. இல்ல புரியல, என்ன அப்படியே போயிடணும் பாத்தீங்களா? அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி போல ஒரு 5, 6 போல முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரேக் தேவைப்படுங்க. 5, 6 போடலாம் இல்லைங்க, அதான் 4ஆம் தேதி வரைக்கும் வாங்க. அதான் முடிச்சுட்டு தான் போறேன், அதெல்லாம் அந்த பயில முடிச்சுட்டு தான் போட்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு 6, 7 அவனுக்கு அடிக்கிற அடியில இதுக்கு மேல இந்த பக்கம் வரக்கூடாது, அவ்வளவுதான். 5, 6, 7 அவ்வளவுதான். 7ஆம் தேதிக்கு மேல நம்மளால தாங்காது. நாம அப்படியே போயிட்டு நான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி மண்டையில நிறைய குப்பை இருக்கு, அது எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி விட்டு நான் வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு அந்த டிவிக்கு தவிர மொத்த கட்சிக்காரங்க இதை பூரா சரி பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு மட்டும் தோத்த உடனே எந்த கட்சி எடுத்து கொண்டுதோ அந்த கட்சி அந்த அடிக்கிறதுல என் ரூம் மட்டும் பார்த்துட்டு ரூமை காலி போட்டு ஓடணும். பேசுறதுக்கே யோசிக்கணும் அவனுங்க. ஒன்றும் இல்ல, ஒரே ஒரு 10 ஐடி, இந்த விஜய் ஃபேன்ஸ்ல ஒரு 10 ஐடி இருக்கும்.